வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்டு, அதாவது இந்த லெசனில் பக்தி மூமெண்ட் சூஃபி மூமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்தி மூமெண்ட்டை வர்றதுக்கான நோக்கம் என்ன, ஏன் வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பீப்புள்ஸ் எல்லோரும் ஒன்றா வாழ ஆரம்பித்தாங்களா, அதுக்கப்புறம் ட்ரேட் அப்படின்னு ஒன்று டெவலப் ஆச்சு, கிங்டம்னு ஒன்று டெவலப் ஆச்சு, அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் டெவலப் ஆச்சு. என்ன அப்படின்னா, சோஷியல் ஆர்டர், அதாவது கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு டெவலப் ஆச்சு. அதாவது ஒருத்தன் பிறப்ப வச்சு அவன் பெரியவன் சின்னவன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறது. இது நிறைய பேருக்கு பிடிக்கல. அப்போது தான் புத்திசம் ஜெயினிசம் அப்படின்னு புது செக்ட் கிரியேட் ஆச்சா. அப்போ நிறையா பேர் என்ன பண்ணாங்க, புத்திசம் ஜெயினிசம் நோக்கி போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா புத்திசம் ஜெயினிசம் வந்து என்ன சொல்லிச்சு, எல்லாரும் சமம்னு சொல்லிச்சு. எல்லாருக்கும் வந்து எந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ், அதாவது எந்த செலவும் இல்லாமல் எந்த விதமான ரிச்சுவல்ஸும் பண்ணாமல் உனக்கு மோட்சம் கிடைக்கும், உன்னோட பிறப்பு சைக்கிள்லேருந்து நீ வெளியில் வந்துடலாம், அடுத்து உனக்கு மறுபிறப்பே கிடையாது, நீ நேராக கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் புத்திசம் ஜெயினிசமுக்கு போனாங்க. ஆனால் கொஞ்சம் பேருக்கு புத்திசம் ஜெயினிசமுக்கும் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஹிந்துவிசம்லேயே இருக்கிற பிரச்சனை என்னென்ன, எல்லாரையும் தனித்தனியாக பார்க்குறது. அதாவது ஒரு சிலர் கோயிலுக்குள்ளே போகலாம், மற்றவங்க போகக்கூடாது, அப்பர் லோயர், அதே மாதிரி மேல் ஃபீமேல் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் காட்டுறது தானே பிரச்சனை. ஸோ அதை வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா ஹிந்துவிசம்லேயே எல்லாரும் நிறையா பேர் இருப்பாங்க, நிறையா ஃபாலோவர்ஸ் வந்து புத்திசம்லேருந்து திரும்பி வந்துடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த லோவர் பீப்புள் இருக்காங்களா, அவங்களால முன்னெடுக்கப்பட்டது தான் இந்த பக்தி மூமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அன்டச்சபிள்ஸு, கீழே இருக்கிற ஆர்டிசன்ஸு, பெசன்ஸ், இவங்க எல்லாருமே லீட் பண்ணது தான் இந்த பக்தி அண்ட் சுஃபி மூமெண்ட்டு. சுஃபி மூமெண்ட் அப்படின்றது வந்து முஸ்லீம்ஸில் மறுமலர்ச்சி வேணும், ரெனேசன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக முஸ்லீம்ஸ் அந்த ரிலீஜியனில் வந்தது சூஃபிசம், இந்து ரிலீஜியனில் வந்தது பக்தி மூமெண்ட்டு. ஓகே, அப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிடிவல் இந்தியாவில் நிறைய டிவோஷனல் போயட்ரி வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சங்கம் பீரியடில் நிறையா லிட்ரேச்சர் வந்துச்சு. எது மாதிரியான லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, அகம் புறம், அதாவது அதாவது மக்களோட வாழ்க்கை பற்றின இலக்கியங்கள், அவங்களோட இல்வாழ்க்கை பற்றின இலக்கியங்கள், அந்த மாதிரியான அன்றாட வாழ்க்கை பற்றின இலக்கியங்கள் வந்துருந்துச்சு. ஆனால் இந்த மிடிவல் பீரியடில் டிவோஷனல் போயட்ரி, கடவுளை பற்றின பாடல்கள், கடவுளை வந்து புகழ்ந்து பாடுறது, கடவுள் இப்படி பண்ணார், கடவுளை வந்து ஒரு உருவகப்படுத்தி பாடுறது, இந்த மாதிரி டிவோஷனல் போயட்ரி டெவலப் ஆச்சு. இது வந்து பர்டிகுலர் ஒரு ரிலீஜியனில் மட்டும் இல்லை, நிறைய ரிலீஜியன் மூமெண்ட்ஸில் கம்பைண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது பக்தி அப்படின்னா என்ன சொன்னால், டிவோஷன் டு காட், அதாவது கடவுள் மேலே கொண்ட நம்ம அன்பை தான் நம்ம பக்தி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி கடவுள் மேலே நம்ம அதீத பக்தி கொண்டு இருக்கும்போது நமக்கு ஈஸியாக சால்வேஷன் அட்டைன் பண்ண முடியும், நம்ம வந்து முக்தியை அடையலாம். நம்ம வந்து எந்த விதமான பரிகாரம் செய்யணும், கோயிலுக்கு போகணும், ரிச்சுவல் ஃபாலோ பண்ணணும், சமயம் சடங்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம கடவுள் மேலே உண்மையான பக்தி வச்சுருந்தாலே நம்ம சால்வேஷன், அதாவது மோட்சத்தை அடையலாம் அப்படின்றத இந்த பக்தி மூமெண்ட்டோட சாராம்சம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்றவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு. ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னா எங்கும் நிறைந்திருப்பவர்னு அர்த்தம். கடவுள் அப்படின்றவர் எங்கேயும் நிறைஞ்சிருக்காரு. அதனால நீங்கள் கோயிலுக்கு போய் ரிச்சுவல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி அவரை வந்து நீங்கள் வெளிக்கொண்டு வந்தாலே நீங்கள் மோட்சத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க கடவுளை தேடுங்க, நீங்கள் வெளியில் கடவுளை தேடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இந்த பக்தி மூமெண்ட் வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சு, எப்படி இவங்க முளைச்சாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று ஞான மார்க்கம், இன்னொன்று பக்தி மார்க்கம், இன்னொன்று வந்து கர்ம மார்க்கம். ஞான மார்க்கம் அப்படின்னா கொஞ்சமாவது அறிவாக யோசிங்கடா, அப்போ தாண்டா கடவுள்லாம் என்னென்னு புரியும் அப்படின்னு அறிவுபூர்வமாக யோசிக்க சொல்கிறது ஞான மார்க்கம். 2வது, நல்ல செயல் செஞ்சேன்னா உனக்கு நல்லது நடக்கும், நீ நல்லது செஞ்ச அடுத்த ஜென்மத்தில் நல்லபடியாக பிறப்ப அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, கர்மா. இட் இஸ் அ கர்ம மார்க்கம். ஸோ ஞான மார்க்கமும் கர்ம மார்க்கமும் இல்லாமல் பக்தி மார்க்கம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஞான மார்க்கம் கர்ம மார்க்கத்தை விட பக்தி மார்க்கம் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கடவுள் மேலே வைக்கிற பக்தி தான் சுப்பீரியரை தவிர கர்ம ஞானம் பற்றி பேசுகிறதுலாம் ரொம்ப சூப்பர் கிடையாது. ஸோ பக்தி மார்க்கம் தான் சூப்பர்னு பகவத்கீதையிலே சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த பக்தி மார்க்கம். ஓகேயா, ஃபஸ்ட்டு பக்தி மூமெண்ட் எப்படி பிகினிங் ஆகுது அப்படின்னா, பக்தி மூமெண்ட் வந்து
ஸ்டார்டட் இன் தமிழ்நாடு 7th century ADயில் தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்க இந்த பக்தி மூமெண்ட்டில்? கடவுளை வந்து பக்தியாக இருக்கணும் அப்படின்னா இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, கடவுளோட பேரை, கடவுள் இல்லை பெண் கடவுள், அவங்களோட பேரை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்கள வச்சு பாட்டு எழுதி அதை பாடணும். அடுத்து ரிலீஜியஸ் மார்க்ஸ், அதாவது நெத்தியில் போட்டு வச்சுக்கிறது, குங்குமம் வச்சுக்கிறது, அந்த மாதிரி ரிலீஜியஸ் மார்க்ஸு, கழுத்தில் ருத்ராட்சம் போட்டுக்கிறது, இல்லை வந்து அந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிறது, அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஐடென்டிட்டியை வந்து கேரி பண்ணுறது. அதே மாதிரி நிறைய கோயிலுக்கு வந்து பயணம் போகிறது, இதெல்லாம் தான் இவங்களோட பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வழிகளில் தான் கடவுள் மேலே இருக்கிற அன்பை வந்து நம்ம செலுத்த முடியும். கடவுளும் நம்ம மேலே பதிலுக்கு அன்பை செலுத்துவாருன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சூஃபிசமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் 7th centuryயில் யோசிச்சு பாருங்கள், அந்த டைமில் முஸ்லீம்ஸ் வந்து நிறைய இடத்துக்கு, அப்போ தான் வந்து முஸ்லீம்ஸ் அப்படின்றவங்க இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. நிறைய இடத்துக்கு முஸ்லீம் அப்படின்ற ரிலீஜியனை பரப்பணும் அப்படின்றதான் அவங்களோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அதோட அவங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரிஜிடாக இருந்துச்சு. எப்படின்னா இத்தனை வேலை தொழுகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிஜிடாக இருந்துச்சு. அதை மாற்றணும், நம்ம கடவுள் அடைகிறது தானே ஒரு மதத்தோட நோக்கம். ஸோ சூஃபீஸ் பிலீவ்ட் தட் ரியலைசேஷன் ஆஃப் காட், கடவுளை வந்து எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னா, நம்ம கடவுள் மேலே அதீத பக்தி கொண்டிருக்கிறதன் மூலமாகவும் தியானம் பண்ணுறதன் மூலமாகவும் தான் கடவுளை அடைய முடியுமே தவிர, ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால கடவுள் அடைய முடியாது. நம்ம கடவுள் மேலே வைக்கிற பாசத்தை தான் நம்ம கடவுளை உணர முடியுமே தவிர, நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கடவுளை பார்க்க முடியாதுல்ல. இது நியாயம் தானே? ஸோ ஓகே, இவங்க வந்து என்ன பண்ணாங்க, கடவுளோட உண்மையான நேச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு மெடிடேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால நம்ம உலக வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு கடவுளை போய் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நிறைய ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸு, ஹிந்துயிசம், இஸ்லாமிசம், இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்களோட ரிலீஜியனில் இருக்க ஐடியாஸை மட்டும் எடுத்துக்கல, மற்ற ரிலீஜியனில் இருக்க ஐடியாஸும் நல்ல ஐடியாஸும் எடுத்துக்கிட்டு அதையும் பக்தியில் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி ஒன் காட், எல்லாரோட இவங்க இந்த பக்தி மூமெண்ட்டோட முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான நோக்கம் என்ன அப்படின்னா, ஒன்லி ஒன் காட் தான், ஒருத்தர் தான் கடவுள். அவர் வேறு வேறு பேரில் நம்ம கூப்பிட்டுக்கிறோம், ஒரு கடவுள் தான். அவர் வந்து நல்லபடியாக பக்தியாக நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சால்வேஷன் அட்டைன் பண்ணலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான சாராம்சம். ஃபஸ்ட்டு டிவோஷனல் மூமெண்ட் இன் தமிழகம், தமிழ்நாட்டில் ஆழ்வாஸ் அண்ட் நாயன்மார்ஸ். ஃபஸ்ட்டு பக்தி மூமெண்ட் அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆழ்வார்ஸ் அப்படின்றவங்க வைஷ்ணவேட் அப்படின்றவங்க விஷ்ணுவை கும்பிட்றவங்க ஆழ்வாஸ். நாயன்மார்ஸ் அப்படின்றவங்க சிவனை கும்பிட்றவங்க சைவேட். இவங்க எல்லாரும் தமிழ் லாங்குவேஜில் நிறைய டிவோஷனல் ஹிம்ஸ், அதாவது பக்தி பாடல்கள் நிறையா எழுதியிருக்காங்க. கடவுளை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி பாட்டை எழுதியிருக்காங்க. சிவபக்தி அப்படின்றது எதை தொடர்புடையது அப்படின்னா, இப்போ சிவனை பற்றின பாடல்கள்னால் எதை பற்றி எழுதுவாங்க, சிவனோட திருவிளையாடல்கள் பற்றின பாடல்களை நிறைய எழுதுவாங்க. போயம்ஸ் டு சிவா அண்ட் விஷ்ணு, பர்டிகுலரிட்டி கிருஷ்ணா, அதாவது சிவா விஷ்ணு இல்லாமல் விஷ்ணுவோட ஒரு அவதாரமான கிருஷ்ணா தான் மெயின் டிவோட்டியாக சொல்கிறாங்க. இவங்களை பற்றி தமிழில் மட்டும் இல்லை, நிறைய கன்னடா, தெலுங்கு, இந்த மாதிரி சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் பாடல் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக இவங்க ஃபஸ்ட்டு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இன்னும் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி, ஜெயினிசம் புத்திசமுக்கு மாறி போனாங்களா, இப்போ அவங்கள திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு ஒரே வழி என்ன, கேஸ்ட் சிஸ்டம் இருக்கக்கூடாது, கேஸ்ட் சிஸ்டம் படி கடவுளை பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து கீழ் ஜாதி, நீங்கள் அதனால் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஜாதியை வச்சு கடவுளை வந்து தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. ஜாதி முறை இருக்கக்கூடாது. ரெண்டாவது அட்வொகேட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க, புத்திசம் ஜெயினிசம்லாம் என்னடா இப்படி ஹிந்துசம்ல இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கல்ல, அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது விஷ்ணு பக்தி ஆர் வைஷ்ணவிசம் இஸ் பேஸ்ட் ஆன் விஷ்ணு அவதார்ஸ். விஷ்ணுவோட அவதாரம் 10 அவதாரம் இருக்குல்ல, 9 அவதாரம், அந்த அவதாரத்தில் இம்பார்ட்டனாக கிருஷ்ணா அண்ட் ராமா அவதாரத்தை பற்றி நிறைய பாட்டு எழுதுறது தான் விஷ்ணு பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஆழ்வார்கள் அப்படின்றவங்க யார், வைஷ்ணவிசத்தை பாடலாக எழுதுகிறாங்கல்ல, பரப்புறாங்களா, அவங்க பேர் தான் ஆழ்வார். மொத்தம் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதில் 2 முக்கியமான ஆழ்வார் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நம்ம ஆழ்வார். இவங்க 1102 பதி கொண்ட ஒரு புக் இருக்குது, என்ன அப்படின்னா திருவாய்மொழி அப்படின்றத எழுதினது யார், நம்ம ஆழ்வார். அதே மாதிரி இவங்களோட 4000 போயம்ஸை வந்து ஒன்றா சேர்த்து அதை திவ்ய பிரபந்தம்னு ஒருத்தர் தொகுத்திருக்காரு. தொகுத்தவர் பேர் நாதமுனி. யார் எழுதுனது, நம்மாழ்வார் எழுதுனது. புக்கு பேர் வந்து திவ்ய பிரபந்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், வைஷ்ணவத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்கு திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர், அதை கம்பைல் பண்ணவர் நாதமுனி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக
ரெண்டாவது முக்கியமான ஆழ்வார் யார் அப்படின்னா பெரியாழ்வார். இவரை விஷ்ணு சித்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, கிருஷ்ணரோட அம்மா யசோதா இருக்காங்களே, இவர் வந்து பெரியாழ்வார் வந்து அவரை தன்னைத்தானே யசோதாவை இமேஜின் பண்ணிக்கிட்டு அவரோட பையன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி ஒரு நிறைய சாங்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அது இல்லாமல் பெரியாழ்வார் வந்து ஆண்டாள் அப்படின்ற ஒரு ஆழ்வாரை வந்து தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. எங்கே அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் ஒரு துளசி மாடத்தில் ஒரு குழந்தையா ஆழ்வாரை எடுத்திருக்காரு. அவங்கள அதுக்கப்புறம் அவரோட பொண்ணாக நினச்சி வளர்த்துருக்காரு. ஓகேயா, ஆழ்வார் அப்படின்றவங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி விமன் ஆழ்வார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். 12 ஆழ்வார்கள் சொன்னோம்ல, அதில் ஒரே ஒரு விமன் ஆழ்வார் தான் அவங்க ஆண்டாள். இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருப்பாவை எழுதியிருக்காங்க, நாச்சியார் திருமொழி எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்குல்ல, ஸ்ரீரங்கம் விஷ்ணு இருக்கார்ல, அவரை வந்து நினச்சி அவர் மேலே காதல் வயப்பட்டு அவருக்காக நிறையா பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாடல்களை இப்போ கூட வைஷ்ணவ வெட்டிங்ஸில் வந்து பாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் இந்த ஆழ்வாஸ் நேமெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஷைவேட்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஷைவேட்ஸ் ஃபாலோ பண்ணவங்க பேர் வந்து நாயன்மார்ஸு. இவங்க மொத்தம் 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க எழுதின புக்கோட கம்பைலேஷன் பேர் வந்து திருமுறை, கம்பைல் பண்ணவர் பேர் நம்பியாண்டார் நம்பி. இப்போது இந்த 12 திருமுறை சொன்னல, அதில் 11 திருமுறை வந்து இந்த நாயன்மாஸோட கம்பைலேஷனு. 12வது திருமுறை என்ன அப்படின்னா சேக்கிலாரோட பெரிய புராணம். இது சோழா பீரியடில் எழுதினது. மோஸ்ட் ஆஃப் தி இந்த கம்பைலேஷன் எல்லாமே சோழா பீரியடில் தான் நடக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ 12th திருமுறை என்ன அப்படின்னா சேக்கிலாரோட பெரிய புராணம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆதிசங்கரர் நினச்சாலே 2024 நடந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஜென்ரலாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அப்படின்றது யூபிஎஸ்சி மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும்னு யோசிப்போம். ஆனால் இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஃபுல்லாக பாலிட்டிலலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெறும் ஆர்டிக்கல் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இது மாதிரியே ஒரு 5-6 கொஸ்டின் இருந்துச்சு. அதே மாதிரி ஆதிசங்கரர் பற்றி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. எப்படி கொஸ்டின் வச்சுருக்கலாம், ஆதிசங்கரோட ஃபிலாசபி என்னன்னு வச்சுருக்கலாம், அதை விட்டு அவர் பிறந்த ஊர் என்னன்னு வச்சுருக்காங்க. அது இந்த புக்கிலே கிடையாது. என்னென்னா என்சிஆர்டியில் நான் பார்த்தேன், என்னென்னா அவர் பிறந்த ஊர் வந்து கேரளா. ஆக்சுவலாக கொஸ்டின் இதுதான், ஆதிசங்கரர் இந்த அத்வைதா ஃபிலாசபியை சொன்ன ஆதிசங்கரர் வந்து பிறந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கேரளா. ஓகேயா, அதனால இந்த ஃபிலாசபி படிக்கும்போது அவங்க ஊர் படிச்சுக்கோங்க. அவங்க வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் காடை வந்து ப்ரைஸ் பண்ணி பாட்டு எழுதுனாங்கன்னு படித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஆதிசங்கரா இல்லை சங்கராச்சாரியார். இவர் அத்வைதா ஃபிலாசபி சொன்னார். இந்த ஃபிலாசபி என்ன அப்படின்னா, அத்வைதா அப்படின்னா 2 அல்ல 1 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, 2 அல்ல 1ன்னு சொல்கிறதுக்கு போல 1ன்னே சொல்லியிருக்கலாமே, 1 அப்படின்னு சொல்லி மீன் பண்ணியிருக்கலாமே. அப்படின்னா இவர் என்ன சொல்கிறாரு, கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், மனுஷன்னு ஒருத்தர் இருக்கார். அப்படி தானே நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படி கிடையாது. 2 கிடையாது, 1 தான். நீ தான் கடவுள், உனக்குள்ளே இருக்கிறது தான் கடவுள் அப்படின்னு சொல்லி 2 அல்ல 1 தான், நீயும் கடவுளும் 1 தான் அப்படின்னு சொன்னவர் தான் சங்கராச்சாரியார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த சோல் யுனைடட் வித் த யூனிவர்சல் சோல் த்ரூ தி அட்டைன்மெண்ட் ஆஃப் நாலேஜ். என்ன சொல்கிறாரு, நீ ஞானத்தை அடையும் போது நீ கடவுள் ஆயிடுற, கடவுள் அது யூனிவர்சல் சோலை வந்து அட்டைன் பண்ணிடுற, கடவுளை போய் சேர்ந்துடுற, கடவுளோட யுனைட் ஆயிடுறேன்னு சொல்கிறாரு. அடுத்து ஹீ செட்டப் மதாஸ் சென்டர் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஒர்ஷிப். நிறைய பிளேசஸில் வந்து இவர் வந்து லேர்னிங் சென்டர்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. பத்ரிநாத், பூரி, துவார்கா, ஸ்ரீங்கேரி இதெல்லாமே இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து நிறைய பில்கிரிம் சைட்டாக இருக்குது. அதாவது கோயில் நிறையா விசிட் பண்ணுற மக்கள் நிறையா போய் விசிட் பண்ணுற பிளேஸாக இருக்குது. அடுத்து இவர் வந்து ஜென்ரலாக இதுக்கப்புறம் பக்தியில் பார்க்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, பக்தி அட்டைன் பண்ணணும், சிவனை வழிபடுங்க, விஷ்ணு வழிபடுங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணியிருக்காரு பாருங்களேன், வேதிக் ட்ரெடிஷனை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக நிறையா முயற்சி பண்ணியிருக்காரு. வேதிக் ட்ரெடிஷனை பற்றி பேசுகிறவர் இவர் ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஓகேயா, அடுத்து ஹிஸ் மாஸ்டர் பீஸ் இஸ் அ கமெண்ட்ரி ஆன் த பிரம்மசூத்ரா. பிரம்மசூத்ராக்கு இவர் கமெண்ட்ரி எழுதியிருக்காரு, உரை எழுதியிருக்காரு. இது வந்து வேதாந்த ஸ்கூலில் இந்த பிரம்மசூத்ரா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய உபனிஷத்ஸ்க்கும் உரை எழுதியிருக்காரு. அடுத்தது ராமானுஜர் வந்து 11th century சேர்ந்தவர். இவர் ஒரு வைஷ்ணவா சைட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம வந்து யாரை பற்றி படிக்கிறோமோ அவங்க எந்த செயின்ட்டு, அவங்க எந்த கல்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து ஒரு வைஷ்ணவா, விஷ்ணுவை கும்பிட்றவர். இவர் வந்து வைஷ்ணவிசமில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் திங்கர், ரொம்ப முக்கியம் சொல்லப்படக்கூடிய ஒரு திங்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஃபிலாசபி பேர் விசிஷ்ட அத்வைதா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், 2 இல்லை 1ன்னார்ல, இவர் நீ வந்து 2 தான்,
2 ஒன்றாகுது. ஆனால் அந்த ஒன்றானதுக்கு அப்புறமும் அந்த 2வதுக்கு பவர் இருக்குன்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நீ வந்து ஞானத்தை அட்டைன் பண்ணும்போது போய் கடவுள்கிட்ட சேருவேன்னு அவர் சொன்னாரா? ஸோ இவர் என்ன எக்ஸ்ட்ராவாக சொல்கிறார் அப்படின்னா, நீ கடவுளை அடைஞ்சாலும் உனக்கான தனித்தன்மை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறார் எக்ஸ்ட்ராவாக. அவ்வளோதான். ஞானம் அடைஞ்சா நீ போய் கடவுளோட சேர்ந்துருவ, ஆனால் உனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, த சோல் ரீடைன் இட்ஸ் ஐடென்டிட்டி ஈவன் ஆஃப்டர் யுனைட்டிங் வித் பிரம்மா அப்படின்னு சொல்கிறார். ஓகேயா? ஆஃப்டர் அ லாங் பில்கிரிமேஜ் ராமானுஜா செட்டில் இன் ஸ்ரீரங்கமில் வந்து செட்டில் ஆகிறார். ஆக்சுவலாக இவர் எந்த ஊருக்காரு இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவர் தமிழ்நாட்டுக்கார் தான். ஓகே, கொஸ்டினில் கேட்டுருவாங்க டக்குன்னு. ஓகே, இவர் தமிழ்நாட்டுக்காரு, ஸ்ரீரங்கத்தில் வந்து செட்டில் ஆகிறாரு. இவர் சோஷியல் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறாரு. கேஸ்ட் பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே வந்து கேஸ்ட் பேஸ் பண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, எல்லாரையுமே அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அந்த காலத்திலே பாருங்கள் நம்ம ஊரில். சூப்பரில். அடுத்து டாக்டரின் ஆஃப் டிவோஷன். இவர் ஸ்ரீ வைஷ்ணவிசம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கார். ஸ்ரீ வைஷ்ணவிசம் அப்படின்னா எல்லாரும் விஷ்ணுவை கும்பிடுவாங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ணியிருக்காரு, அங்கேயும் விஷ்ணுவோட ஒய்ஃப் லக்ஷ்மி இருக்காங்கல்ல, அவங்கள கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தனி டாக்டரினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவிசம் அப்படின்ற பேரில் காட் விஷ்ணு அண்ட் இஸ் கன்சார்ட் லக்ஷ்மி 2 பேரையும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவிசம்னு கொண்டு வந்திருக்கார். ஓகேயா? வைஷ்ணவிசம் 16th செஞ்சுரியில் இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதில் வடகலை தென்கலைன்னு இருக்குது. வடகலை அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாங்க, காஞ்சிபுரத்தில் ஃப்ளோரிஷ் ஆகிருக்கு, விச் வாஸ் பாப்புலர் சென்டர் ஆஃப் சான்ஸ்கிரிட் லேர்னிங். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வடகலை சொல்கிறவங்க சான்ஸ்கிரிட் லேர்னிங் தான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. தென்கலை அப்படின்றவங்க வந்து ஸ்ரீரங்கத்தை பேஸ் பண்ணவங்க, இவங்க வந்து நம்ம திவ்ய பிரபந்தத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளோதான். என்ன, வடகலையில் உள்ளவங்க சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் படிக்கணும், தென்கலையில் உள்ளவங்க வந்து திவ்ய பிரபந்தம் படிக்கணும். நார்த்தில் இருக்க அந்த வடகலையில் இருக்கவங்க வந்து காஞ்சிபுரம், தென்கலையில் இருக்கவங்க ஸ்ரீரங்கம். அவ்வளோதான். பக்தி மூமெண்ட் இன் நார்த் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 14th-15th செஞ்சுரியில் நார்த் இந்தியாவில் பக்தி மூமெண்ட் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆச்சு. பக்தி மூமெண்ட் வந்து அதிக அளவு ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சும்மா கதை தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 விதமாக இஸ்லாம் மேலே வந்து ஆட்ரிபியூட் காட்டினாங்க. ஒரு சில பீப்புள்ஸ் வந்து இஸ்லாம் இருக்க நல்ல விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து பெருசாக சீண்டலை. இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப வெறுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர், குருநானக் அப்படின்றவங்களாம் இஸ்லாம் வந்து ரொம்ப பரிவோடு அணுகுனாங்க. சைத்தன்ய தேவா, சைத்தன்ய மகாபிரபு அப்படின்றவர் வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து டீல் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்போனன்ஸ் ஆஃப் பக்தி மூமெண்ட்டு. இதில் வந்து என்ன இம்பார்ட்டன்றது நல்லா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை என்ன பேர், அவர் வந்து எந்த ஊர், அவர் என்ன பண்ணார், ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ளவர் வந்து ராமானந்தா அப்படின்றவர் தான் நார்த் இந்தியாவில் பக்தி மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான பர்சன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ராமானந்தா அப்படின்றவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனாலிட்டி டு ஸ்ப்ரெட் தி பக்தி மூமெண்ட் இன் தி நார்த் இந்தியா. ஓகேயா? செகண்டு வல்லபாச்சாரியா அப்படின்றவர் ஒரு தெலுங்கு ஃபிலாசபரு. இவர் மதுராவில் கோவர்தனா ஹில்ஸ்க்கு பக்கத்தில் ஒரு லார்ட் கிருஷ்ணா டெம்பிளை வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து சுர்தாஸ் அப்படின்றவர் ஒரு பிளைண்ட் போயட் அண்ட் மியூசிஷியனு. இவருக்கு வந்து இந்த மதுரா டெம்பிளுக்கும் ஆக்ராவில் இருக்க டெம்பிளுக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஃபேமஸ் போயட்ரி சுர்சாகர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுர்தாஸோட முக்கியமான போயட்ரி பேர் வந்து சுர்சாகர். அடுத்து மீராபாய் ரொம்ப ஃபேமஸ், எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்து ஒரு கிருஷ்ணா டிவோட்டி, கிருஷ்ணாவை வழிபட்டவங்க. இவங்க ஒரு பிரின்சஸ். இவங்க வந்து அதாவது மேவரோட வந்து இளவரசி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நிறைய பஜனை பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க பாடல் எந்த ரீஜியனில் ஃபேமஸ் அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத் ரீஜியனில் ஃபேமஸ். ஓகேயா? அடுத்து சைத்தன்ய தேவா அப்படின்றவர் கிருஷ்ணா ஒர்ஷிப் பண்ணுறவர். இவர் எந்த பிளேஸ் அப்படின்னா பெங்கால். இவர் வைஷ்ணவிசம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி கடவுளை வந்து வழிபட்டிருக்காரு. அடுத்ததாக 16th செஞ்சுரியில் துளசிதாசர் அப்படின்றவர் ஹிந்தியில் வந்து நிறைய ராமனை பற்றி நிறைய ஸ்டோரிஸை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் ராமச்சரித மனஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். துளசிதாசஸ் இந்தி ரிட்டெல்லிங் ஆஃப் த ஸ்டோரி ஆஃப் ராமா இன் தி ராம்சரித மனஸ். ஓகேயா? இது வந்து சென்டிமெண்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லாயல்ட்டி இஸ் ஸ்ட்ரெஸ். அதில் வந்து எதை பற்றி நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் லாயல்ட்டி பற்றியும் நல்லா மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேயா? இந்த மாதிரியான நிறைய போயம்ஸ் வந்து நைட் டைமில் நடக்கிற பஜனையில் வந்து பாடுவாங்க, இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அடுத்து இவர்
துக்காராம் பற்றி ஒரு படம் கூட இருக்குது, இந்த டப்பிங் படம், தெலுங்கு படம், மேபி நீங்கள் பார்த்துருக்கலாம். துக்காராம் வந்து எந்த ரீஜியனில் ஃபேமஸ் அப்படின்னா மகாராஷ்டிராவில். இவர் 17th century போயட் ஆஃப் மகாராஷ்டிரா. இவரோட பாட்டு வந்து எதை பற்றின, இவர் வந்து எந்த கல்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா வித்தோபா அப்படின்றது விஷ்ணுவோட ஒரு அவதாரம். இவர் வந்து இந்த வித்தோபா டெம்பிளில் நிறையா டெம்பிளை பற்றியும் அந்த வித்தோபா அவதாரத்தை பற்றியும் நிறையா பாட்டு பாடியிருக்காரு. பெங்காலில் எப்படி சைத்தன்ய தேவர் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி மகாராஷ்டிராவில் துக்காராம் ஃபேமஸ். இப்போது இந்த வித்தோபா கல்ட்டை ஃபாலோ பண்ணாங்கல்ல, அதாவது துக்காராம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த துக்காராம் அப்படின்றவங்க வந்து லோவர் கேஸ்ட்டு சேர்ந்த ஒரு பர்சனு. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வந்து எல்லா வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு டிவோஷன் அட்டைன் பண்ணுறேன்னு சாமியாராக போகணுன்னு அவசியம் இல்லை. நீ வந்து உனக்குள்ளே இருக்கிற கடவுளை வந்து தட்டி எழுப்பு. உன் பக்கத்தில் ஒருத்தன் பசின்னு வரானா அவனுக்கு சோறு போடு. நீ ஒருத்தன் வந்து உன் கூட வந்து இருக்கேன்னு சொல்கிறான்னா அவனை சேர்த்துக்க, அவனை வந்து ஒதுக்கி வைக்காத. உனக்குள்ளே இருக்க கடவுளை பாரே தவிர டிவோஷன் சொல்லிட்டு ஊராக சுத்தாத அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே இருக்கிற கடவுளை தட்டி எழுப்பணும்னு சொன்னவர் தான் துக்காராம். ஓகேயா, இவர் மகாராஷ்டிரா. சூஃபிசம் இன் இந்தியா. சூஃபிசம் அப்படின்றது இப்போது நம்ம ஹிந்துயிசமில் நமக்கு வேண்டாதெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு நிறைய பேரை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்தது தான் பக்தி மூமெண்ட்டு. அதே மாதிரி முஸ்லீம்ஸில் நிறைய ரிஜிட் ஃபாலோவிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். அது இல்லாமல் கடவுளை அடையிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் உள்ளே சேர்த்து கொண்டு வரது தான் சூஃபிசம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10th and 11th century இது வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு. இப்போது சூஃபிசம் அடாப்டட் மெனி நேட்டிவ் இந்தியன் கான்செப்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க, சூஃபிசமில் வந்து யோகிக் போஸ்டரு, அதாவது யோகா பண்ணுறது, மியூசிக் அண்ட் டான்ஸு, இதன் மூலமாக நம்ம கடவுளை வந்து ஈஸியாக அட்டைன் பண்ண முடியும், கடவுளை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக இதெல்லாத்தையும் உள்ளே சேர்க்குறாங்க. முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்து எல்லாருமே இந்த சூஃபிசம்குள்ளே வராங்க. அதாவது முஸ்லீம்ஸ் மட்டும்தான் சூஃபிசம்மை ஃபாலோ பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஹிந்துஸும் சூஃபிசமில் விருப்பப்பட்டு நிறையா ஹிந்துஸ் கூட சூஃபிசம்மை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சுஃபி அப்படின்றது சூஃப் அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. சூஃப் அப்படின்னா உள் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த சுஃபி உலேமாஸ் இருக்காங்களா, அவங்க வந்து பெரிய உள்ள வந்து போத்திட்டு இருப்பாங்களாம். ஸோ அதனால இந்த பேர் வந்து சூஃபிசம் அப்படின்னு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, சூஃபிசம் வாஸ் பேசிக்கலி இஸ்லாமிக் பட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஹிந்து அண்ட் புத்திஸ்ட் ஐடியாஸ். இது பேசிக்காக முஸ்லீம்ஸ் தான், ஆனால் ஹிந்து ஐடியாஸும் புத்திசம் ஐடியாஸும் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நிறைய ரிஜிடிட்டியை வந்து இவங்க விரும்பலை, இவங்க கொஞ்சம் லிபரலாக இருக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, Sufism in medieval India were divided into 3 major groups. 3 ஆர்டர் இருக்குதுல, சிஸ்தி, சுராவாடி, ஃபிர்தௌசி. ஃபஸ்ட்டு சிஸ்தியை ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா மொயினுதீன் சிஸ்தி. இவர் வந்து அஜ்மரில் இறந்து போயிட்டார். இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்ல, அஜ்மர் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில், அவ்வளோதான். யார் சிஸ்தியை வந்து ஸ்டார்ட் பண்ணது மொயினுதீன் சிஸ்தி. ஓகே, அடுத்து பெஸ்ட் நோன் சுஃபி சேஜ் வந்து நிசாமுதீன் அவுலியா, இவரும் சிஸ்தி ஆர்டர் தான். ஓகேயா, நிசாமுதீன் அவுலியா எந்த ஆர்டர்னு கேட்டால் சிஸ்தி ஆர்டர், அவ்வளோதான். ஓகேயா, டெல்லியில் வந்து நிறைய ரூலிங் கிளாஸஸ் வந்து சுஃபிசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அமீர் குஸ்ருவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபாலோவர் ஃபார் சிஸ்டி ஆர்டர். அடுத்து சுராவாடியோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா சுஃபி அப்துல் வாஹிப் அபு நாஜிப். ஓகேயா, அடுத்து ஃபிர்தௌசி அப்படின்றது என்னென்னா தேர்ட் ஆர்டர் சொன்னல, சிஸ்டி, சுராவாடி, ஃபிர்தௌசின்றது ஒன்றும் இல்லை, பீகாரில் இருக்க சுராவாடியோட பிரான்ச் பேர் தான் ஃபிர்தௌசி. இதுவும் சுராவாடி தான், பீகாரில் இதுக்கு பேர் வந்து ஃபிர்தௌசி. அடுத்து கபீர் வந்து அஸ் அ முஸ்லீமாக இருந்தால் கூட இவர் வாரணாசியில் இருந்த ராமானந்தாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, அவரோட பேச்சில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவர் வந்து நிறையா ஹிந்து ஐடியாஸ் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தார். ஆக்சுவலாக அந்த கபீர்ன்றவர் யார் அப்படின்னா ஒரு வீவர், அதாவது துணி நெய்கிறவர். இவர் துணி நெஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு பெரிய போயம் ரைட்டராக மாறி இருக்கார். ஓகே, சூஃபிசமில். ஓகே, கபீர் அப்படின்றவர் வந்து ராமானந்தரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காரு. அக்செப்ட் ஹிந்து ஐடியாஸ் அண்ட் ட்ரை டு ரீகன்சியூல் ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாமிசம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்துயிசமில் நிறைய ஐடியாஸ் பிடிச்சி போய் ஹிந்துயிசமையும் இஸ்லாமிசையும் நல்ல ஐடியாஸ் எல்லாத்தையும் ஒன்றாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு. ஹிந்துஸ் அண்ட் பர்டிகுலர்லி தோஸ் ஆஃப் லோவர் கேஸ்ட், அதாவது நிறையா லோவர் கேஸ்ட் பீப்புள்ஸ் வந்து இவர்கிட்ட போய் இவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
கபீர் என்ன பிலீவ் பண்ணார் அப்படின்னா கடவுள் அப்படின்ற ஒருத்தர் தான், அவருக்கு உருவம் கிடையாது. இப்போ நிறைய ரிலீஜியனில் வேறு வேறு பேர் வச்சு கடவுளை கூப்பிட்டா கூட கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாது, ஜாதிப்படியோ மதம் படியோ இல்லை பணக்காரன் ஏழை அப்படின்ற எந்த பாகுபாடும் பார்க்கக்கூடாது. தேவையில்லாத மீனிங்லெஸ் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீனிங்லெஸ் ரிச்சுவல்ஸ்னால் சம்மந்தமே இல்லாமல் நிறைய யாகம் பண்ணுறது, நிறைய சாமி கோயில் அப்படி சொல்லி கொண்டு போய் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் தேவையில்லை, ரிச்சுவல்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் நிறைய போஜ்புரி லாங்குவேஜ் மிக்ஸ்டு வித் உருதுல நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காரு சாங்ஸ். இவரோட ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கபீர் எழுதின புக்ஸ் வந்து கிரந்தாவளி அண்ட் பிஜக். ஓகேயா, இந்த கிரந்தாவளி அண்ட் பிஜக்கில் வந்து கபீரோட கலெக்ஷன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மட்டும் இதில் அவரோட கலெக்ஷன்ஸும் இந்த புக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குருநானக் லாகூருக்கு பக்கத்தில் 1469 பிறந்திருக்காரு. இவர் சின்ன வயசுலேயே ரிலீஜியன் டிஸ்கஷனில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. அவங்களோட அப்பா அம்மா வந்து இவரை வந்து சாமியாரை விட்டுறக்கூடாது, இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அவர் ஸ்பிரிச்சுவலிசம் நோக்கி தான் போயிருக்காரு. நிறைய ஹோலி பிளேசஸை விசிட் பண்ணியிருக்காரு. அப்படி விசிட் பண்ணும்போது ஃபைனலி செட்டில்டு இன் கத்தார்பூர் நியர் லாகூருக்கு பக்கத்தில் ஒரு பிளேஸில் ஒரு மடம் மாதிரி அமைச்சு செட்டில் ஆகிருக்காரு. அங்கே 1539 இறந்து போயிடுறாரு. இவரோட 55th பர்த் ஆனிவர்சரிக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு காரிடார் அமைச்சிருக்கு. எதுக்கும் இடையில அப்படின்னா லிங்க் தி நானக் ஷ்ரைன் இன் தி குர்தாஸ்பூர் வித் இன்னொரு பிளேஸ் என்ன குருத்வாரா தர்பார் ஷாஹிப். இந்த 2 பிளேஸுக்கும் இடையில ஒரு காரிடார் அமைச்சிருக்கு கவர்மெண்ட். ஓகே, இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு குருநானக்கோட டீச்சிங். குருநானக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ வந்து கடவுளை வந்து நீங்கள் எப்படி அட்டைன் பண்ண முடியும், கடவுளை எப்படி நீங்கள் உணர முடியும் அப்படின்னா டு ப்ராக்டிஸ் மெடிடேஷன் அப்பான் த நேம் ஆஃப் காட் ஃபார் பீஸ் அண்ட் அல்டிமேட் சால்வேஷன். அதாவது எனக்கு வந்து ஒரு மன அமைதியும் நான் வந்து சால்வேஷன் மோட்சமும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கடவுளை நினச்சி தியானம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கடவுளை வந்து பார்க்க முடியும், நான் வந்து சால்வேஷன் அட்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார், மெடிடேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வேதிக் ரிச்சுவல்ஸையும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனையும் ரொம்ப திட்டியிருக்காரு. இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சாடி இருக்காரு. இவரோட டீச்சிங்ஸ் ஆஃப் குருநானக் ஃபார்ம்டு த பேசிஸ் ஆஃப் சீக்கிசம். இவரோட டீச்சிங்ஸ் தான் சீக்கியசமோட பேசிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு அப்புறம் நிறைய குருஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் எழுதின அந்த கம்பைலேஷன் புக்கு பேர் என்ன அப்படின்னா குரு கிரந்த் சாஹிப். இதுதான் அவங்களோட முக்கியமான ஹோலி புக் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்ஸோட ஹோலி புக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு எப்படி பகவத்கீதை அந்த மாதிரி இவங்களுக்கு சீக்ஸ்க்கு வந்து குரு கிரந்த் சாஹிப் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு நானக்கோட டீச்சிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கல்ல பாட்டு மூலமாக, சாங்ஸ் ஆஃப் ஹிம்ஸ் மூலமாக பரப்புறவங்களுக்கு பேர் கிர்தான் அப்படின்னு பேர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிர்தான். இப்போது எல்லாரும் சாமி கும்பிட்றதுக்காக ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்கல்ல, அந்த இடத்துக்கு பேர் தர்மசாலா அப்படின்னு இருந்துச்சு. லேட்டராக இப்போ வந்து குருத்வாரா அப்படின்னு சொல்கிறோம். குருத்வாரா தான் அவங்களோட கோயில் பேர் குருத்வாரா. அடுத்து இப்போ குருநானக் நாமினேட்டட் இஸ் டிசிப்ளின் லெஹ்னா டு சக்சீட் ஹிம் அஸ் அ குரு. குருநானக் என்ன பண்ணார் அப்படின்னா இறக்கிறதுக்கு முன்னாடி லெனா அப்படின்றவர் வந்து அடுத்த குருவாக அனௌன்ஸ் பண்ணார். இதை வந்து அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குருவுக்கு அப்புறமும் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தரை குருவாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறந்து போவாங்க. ஓகேயா, அட் த டைம் ஆஃப் குரு கோவிந்த் சிங்கை ஒரு புது கஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு புது ப்ராக்டிஸ் கொண்டு வராங்க. பஹூல் அப்படின்னா பேப்டிஸ்டம் பை ஸ்வீட்டன்டு வாட்டர் ஸ்டேடு வித் டேகர். வாளால் இனிப்பு தண்ணி எடுத்து அவங்க நாக்கில் வைப்பாங்களாம். அப்படின்னா இங்கே இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸில் வந்து ஞானஸ்தானம் பெறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான். அந்த மாதிரி எடுத்து வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து சீக்கிசம்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்றது மீனிங்கு. அந்த மாதிரி பேப்டிசம் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு குரூப்பில் சேர்த்துப்பாங்க. அந்த குரூப்புக்கு பேர் கால்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, டிசிப்ளின்டு பிரதர்ஹுட் நோன் அஸ் அ கால்சா. அந்த குரூப்புக்கு பேர் கால்சா. எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் கால்சா, அந்த கால்சாவில் இருக்க மெம்பர்ஸ் வந்து எப்போவுமே 5 பொருளை கேரி பண்ணிகிட்டு இருக்கணும். ஒன்று வந்து கேஸ், 5K சொல்லுவாங்க, 5K. என்ன கே அப்படின்னா கேஸ் அப்படின்னா முடி நிறையா வச்சுருக்கணும். கங்கா அப்படின்னா கோம் சீப்பு வச்சுருக்கணும். கிர்பான் அப்படின்னா டேகர் கத்தி வச்சுருக்கணும். கடா அப்படின்னா ஸ்டீல் பேங்கிள் போட்டிருக்கணும். அண்ட் கச்சேரானா அண்டர் பேண்ட். இந்த டயக்ராமில் பார்த்துக்கோங்க, இந்த 5 இருக்கணும். ஓகே, அடுத்து
After Guru Gobind Singh, the holy book Guru Granth Sahib is considered as a Guru. Guru Gobind Singh தான் லாஸ்ட் குரு. அவருக்கு அப்புறம் குரு யாரும் வரல. குரு கிரந்த் சாஹிப் அந்த அவங்களோட ஹோலி புக் இருக்குல்ல, அதுதான் குருவாக வச்சு கல்சா அது வந்து அவங்க அந்த மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்சான்றது என்னது, அந்த குரூப்பில் இருக்க பர்சன்ஸ் எல்லாரும் சீக்கிசம் மெசேஜஸை வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக மற்ற செக்ட் எல்லாமே ஜஸ்ட் ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கும். ஆனால் சீக்கிசம் அப்படின்றது பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் வந்துருக்கு. ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் அப்படின்னா, 15th செஞ்சுரியில் இப்போ இவங்க வந்து சீக்ஸ் வந்து அந்த டைமில் வந்து யார் ரூல் பண்ணிருந்தாங்கன்னா ஜஹாங்கீர் வந்து ரூல் பண்ணிருந்தார் இந்தியாவை. ரூல் பண்ணிருக்கும்போது இந்த சீக்ஸ் வந்து ஒரு தனி கண்ட்ரி மாதிரி அவங்கள ஒரு தனி குரூப்பை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு தனி கம்யூனிட்டி, தனி ரூலிங் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து கடுப்பான ஜஹாங்கீர் என்ன பண்ணார், அந்த டைமில் குருவாக இருந்த குரு அர்ஜுன் ஒருத்தர் இருந்தார், அவரை தூக்கிட்டு வந்து போட்டு தள்ளிட்டார். ஓகேயா, அந்த அளவுக்கு சீக்கிசம் அப்படின்றது அந்த காலத்திலே ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோடு இருந்திருக்கு. அப்படின்றதுனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ கூட பஞ்சாப்ல வந்து இந்த சீக்ஸ் வந்து தனி நாடு வேணும் அப்படின்ற மாதிரியான நிறைய அமைப்புகள்லாம் இருக்குது. ஓகேயா, ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் ஆஃப் தி ரிலீஜியஸ் பக்தி மூமெண்ட். என்ன இம்பேக்ட்? அதுக்கு முன்னாடி வேதிக் ஹிந்துயிசமில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாத்தையும் சரி பண்ணாங்க. அடுத்து இஸ்லாமிக்கில் வந்து கடவுளை வந்து நம்ம தியானத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும். எல்லாரையும் உள்ளே கொண்டு வரதுனால மட்டும் கடவுளை வந்து ரீச் பண்ணிட முடியாது. ஹார்மோனி அண்ட் பீஸை வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அடுத்து இது வந்து காமன் பீப்புளோட மூமெண்ட்டு, காமன் லாங்குவேஜில் ஈஸியான மக்கள்லாம் புரிஞ்சுக்கக்கூடிய லாங்குவேஜில் நிறைய டிவோஷனல் லிட்ரேச்சர் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, நார்மல் ஹிந்தி. அதாவது கபீரோட போயம்ஸ்லாம் பார்த்தோன்னா ஸ்போக்கன் ஹிந்தியில் இருக்குமா, அதாவது மக்கள் பேசுகிற நடையில் ஹிந்தியில் இருக்கும், அதனால் ஈஸியாக மக்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக but sustained Sanskrit despite it decline during this period. என்னென்னா சான்ஸ்கிரிட் வந்து ரொம்ப காலமாக வேரூனி இருந்துச்சு, ஆனால் அந்த பக்தி மூமெண்ட் அப்போ அதை போட்டு சாய்ச்சி விட்டாங்க. தமிழ் was the only ancient Indian language remain vibrant during this period. ரொம்ப பழமையான லாங்குவேஜில் தமிழ் தான் ரொம்ப வைப்ரண்ட்டாக இந்த டைமில் ரிமைண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ஷியன்ட் டைமில் அந்த லிட்ரேச்சர்லாம் எப்படி இருக்கும், நம்மளோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி போருக்கு போனாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இப்படின்றதுலாம் இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் பக்தி மூமெண்ட் வந்த டைமில் வந்த லிட்ரேச்சர் எல்லாமே கடவுளை வந்து புகழ்ந்து பாடுற மாதிரியும் கடவுளுக்கான பாடல்களாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் சோஷியல் டிசிப்ளின் கேம் டு பி கிரிட்டிசைஸ்ட். கேஸ்ட் சிஸ்டமும் சோஷியல் டிஸ்பேரிட்டியும் இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசினாங்க. கொண்டு வந்தாங்கன்னெலாம் சொல்ல முடியாது, எம்ஃபசைஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மேப்பு இன்க்ளூட் பண்ணுறேன். அதில் வந்து எந்த பிளேஸில் எந்த மூமெண்ட் வந்து இருந்துச்சு, அதில் யார் யார் இம்பார்ட்டண்டான டிவோட்டீஸ் யார் யார், எந்த செஞ்சுரியில் வந்துச்சு அப்படின்னு மேப் இருக்குது. அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பாருங்கள். ஏன்னா எந்த பிளேஸில் யாருன்னு தெரியாமல் நம்ம வந்து கொஸ்டினில் ஆன்சர் பண்ண முடியாது ப்ரிலிம்ஸில். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.